எட்டுல சனி, அஷ்டம சனி வேற வருதே. அது ஒரு பக்கம் ஒரு சின்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்காது, பண்ணாமலாம் இருக்காது. இதைய தாங்கறதுக்கு லாபத்துல குரு உங்களை காப்பாத்துறாருன்னு சந்தோஷப்படுங்க. இந்த குருவும் சப்போர்ட் இல்லைன்னா நீங்க இந்த அஷ்டம சனியில கஷ்டப்படுவீங்களா இல்லையா? அப்ப குரு சப்போர்ட் இருக்கு, அதனால கவலைப்படாதீங்க. ஒரு வருஷத்துக்கு குரு சப்போர்ட் பண்றாரு. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம், மற்ற கிரகங்கள் எல்லாம் மாறுறதை வச்சு பேசுவோம். இப்ப குரு உங்களுக்கு பலம் 11 லாபம், உங்க ஆசைகள் நிறைவேறது, சந்தோஷங்கள் நிறைவேறது, அரசு பணி, அரசாங்கம், அரசியலில் வெற்றி, வளர்ச்சி, முன்னேற்றம், உங்களுக்கான மரியாதை, கோயில் கட்டுறேன், கோயிலுக்கு முன்னாடி நிற்கிறேன், கோயிலுக்கு ஏதாவது செய்யறேன், பட்டை கிளப்பிட்டு செய்யுங்க, சூப்பரா இருக்கும், ரொம்ப பிரமாதமா இருக்கும். கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க முன்னாடி நின்று கோயில் வேலை பார்ப்பீங்கல்ல, அதுக்கு ஊர் மக்கள் கிட்ட பாராட்டு கிடைக்கும். கலக்கிட்டாரியா தலைவர், பின்னி எடுத்தார் அப்படின்னு ஒரு நல்ல ரெகக்னைஸ், அங்கீகாரத்தை இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி கட்டாயம் கொடுக்கும்.